அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ ஆஃபவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம ர்ஸுக்னா ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபன் முபாரக்கன் யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கி வ ரிضா நஃப்ஸி வ இத்னத அர்ஷி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிضா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அஸீம் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ ஆதூபு இலைஹி வ அனத்தில் வுஜூஹ் லில் ஹய்யுல் கய்யூம் வ ஆதூபு இலைஹி. யா அல்லாஹ். முஹம்மதுன் சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைனி வல் ஃபரீகைனி மின் உர்பின் வ மின் உஜுமி. மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். நபியுனல் ஆமிருன் நாஹி ஃபலா அஹதுன் அபர்ர ஃபீ கௌலி லா மின்ஹு வலா நஅமி. மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். ஹுவல் ஹபீபுல் லதீ துர்ஜா ஷஃபாஅத்துஹு. ஹுவல் ஹபீபுல் லதீ துர்ஜா ஷஃபாஅத்துஹு. ஹுவல் ஹபீபுல் லதீ துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹவ்லின் மினல் அக்வாலி முத்தகிமி. லிகுல்லி ஹவ்லின் மினல் அஹ்வாலி முக்தஹிமி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா ஹபீபினா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கமா அர்ஸல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லூ அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்ம வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم كل مولود يولد إلى فطرة الإسلام أو كما قال صلى الله عليه وآله وسلم. بعثتم لأتمم مكارم الأخلاق. சர்வ புகழும் சாந்தி மிக்க மார்க்கத்தில்
சாந்தியை தேடி அங்கும் இங்கும் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, முழு உலகிலும் சாந்தி என்பது எங்கே? சாந்தியின் முழு நோக்கமும் மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்துடைய வருகையிலே தான் அமைந்திருக்கின்றது. இந்த முழு சாந்தியை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான நிலை துர்ஜா ஷஃபாஅத்தஹு, முன்னால் படித்த 6 கவிதை புர்தா ஷரீஃப், அவைகளே இமாமுல் ஆலம் பூசிரி ரஹிமஹுல்லா மாநபியின் அந்த அருளை பற்றி எடுத்துரைக்கிறாங்க. இப்போ சில நிர்மூடர்கள் பிரியாணியை ஆக்கி அதற்கு ஒரு துணி, காடா துணியை வண்டு கட்டுவதை போன்று புதிதாக தலையில் வெள்ளை துண்டை போட்டு ரிங்குகள் வைத்து கொண்டு தன்னைத்தான் ஒரு கல்லரபியாக வெளிப்படுத்தி கொண்டு மீலாத் மௌலூத் கூடாது என்று கூறி வர்றாங்க. மீலாது என்ன, மௌலூது என்ன? ஓதக்கூடாது என்று இந்த மடையர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? குள்ளநெறி, ஓநாய் இரண்டும் பன ஓலையின் மீது காற்றில் நடந்து வேகமாக ஓடுமையானால் அது சலசலக்காது என்று கூறுவது மடத்தனம். இவர்கள் துனியா என்னும் இந்த உலகத்தில் குள்ள நெறி வேஷம் போட்டு தெரிகின்றனர். மௌலூது ஷரீஃப் என்ன சிறுக்க கண்டானுங்க? ஒரு வேடு, ஒரு ஹர்ஃபு கூட அங்கே சிறுக்கு பார்க்க முடியாது. ஷிர்க் என்பதனுடைய நோக்கம் அலா அல்லா துஷ்ரிகுன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு வஸ்துக்களை கொண்டு இணை வைக்காதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, ஏனைய பொருள்களை பார்த்து ஹாதா ரப்பின்னு சொன்னாங்க. ஃபலம்மா அஃபல, எல்லாம் அழிந்து மறைந்து ஒளிந்ததற்கு பிறகு லா யுஹிப்புல் காஃபிலீன், மறைபொருளை நான் பிரியப்படலை, நம்ப மாட்டேன், அது கடவுள் இல்லை, அல்லாஹ் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு வஸ்துவை இலாஹ் என்று சொல்வதுதான். அல்லாஹ்விற்கு ஒரு வஸ்துவை இணை வைப்பதாக நாம் நினைத்து வணங்குவதுதான் அது கூடாது. இது அரபி கிராமர் படித்தவர்களுக்கு தெரிந்தும் கூட நிர்மூடத்தனமான நிலை. சிங்கம் காட்டிலே மரம் செடி கொடைகளை திங்கும் என்று சொல்வதற்கு ஒப்ப அவருடைய சொல்கள் அமைந்திருக்கின்றது. மாணவியின் மீது ஏன் இவ்வளோ கால் புணர்ச்சிகள்? இந்த கால் புணர்ச்சி உள்ள நன்னூலிகள் அதிகமாக இருக்கத்தான் செய்கின்றார்கள். சிங்கம் சோறு திங்கும், கரடி புற்பூண்டுகள் தான் திங்கும். இன்று பல்வேறான உதாரணங்களை கூறி தன்னை வழிகெடுக்கக்கூடிய பாதைகளிலே செல்லும்போது அந்த மக்கள் மாணவியை பற்றி பேசுவதற்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த அருகதையும் இல்லை. மீலாத், மௌலித் அதனுடைய நோக்கங்களும் மூல ஃபண்டமெண்டலின் நிலைகளும் என்ன? துர்ஜா ஷஃபாஅத்தஹு, என் உயிர் தாகா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தை ஆதரவு வைத்துத்தான் நமக்கு துஆவிலே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மதி வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆதி சையிதுனா முஹம்மதினில் வசீலத்த வல் ஃபலீலத்த வத்தரஜத்த
வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வர்ஸுகுனா ஷஃபாஅத்தஹு வஅவ்ரிஸ்னா ஹவுலஹு இன்னக யௌமல் கியாமா லா துஹ்லிஃபுல் மீஆத். ஒவ்வொரு முஸ்லிமாத் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய துவா, நிர்பந்தம். ஒரு நாளைக்கு 5 முறை பாங்கு சொல்லும்போது பேசாமல் மௌனியாக இருந்து பதில் சொல்லி இந்த துவாவை பின் ஓத வேண்டும். அப்போ வர்ஸுகுனா ஷஃபாஅத்தஹு அதுதானே சொல்லியிருக்காங்க. மௌலூது ஷரீஃபினுடைய மூலங்களிலே எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய கருணைகள் வழிந்து ஓடுவதை நாம் பார்க்க முடியும். அப்போ சில நிர்மூட மூடிகள் என்ன சொல்கிறாங்க, மௌலூது கூடாது, மீலாது கூடாது அப்படின்னு. இந்த மௌலூது என்றால் மீலாது என்றால் என்ன என்பதை விளங்கா தூக்க மூஞ்சி தூக்கணா குருவி எப்படி கோட்டிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றதோ, இவருடைய எல்லாம் அமலும் வானத்திற்கும் பூமியிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அற்ப ஈனர்களாகிய ஆணும் பெண்ணும் தான் சொல்லுவாங்க. அந்த மௌலூதுடைய ரசனை இருக்க, ஒரு மனிதன் திருமணம் முடித்து மனைவியோடு உறவு கொள்வதை விட அது ரசமான ரசிக்கக்கூடிய பேரின்ப ரசவாதமாக மௌலூது ஷரீஃபில் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாஇ அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாஇ யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும். இப்போ என்னப்பா நீங்கள் இதில் பிதுகத்து சிறுக்கு கிறுக்கு பிடிச்சி போய் பேசிட்டு அலையிறீங்க, மெண்டெல்லாம் அலையிறீங்க. அதில் அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியா, நபிமார்களில் மிக மேலான அழகான பார்ப்பதற்கு அல்லாஹ்வுடைய அருளை அள்ளி வீசக்கூடிய ஷஃபாத்திற்கு சொந்தக்காரரான நபியை உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இந்த 2வது ஓதுனமே யா நபி ஸலாம் அலைக்கும். என்ன நபியே, உங்களின் மீது அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் உண்டாகட்டும். அஷ்ரகல் பத்ரு அலைனா, எங்களுக்கு நீங்கள் கிடைத்தது சூரியன் சந்திரனை விட பிரகாசம். என்னடா இதில் சிறுக்கு கண்டுட்ட கிறுக்கு பயலுக்கு பிறந்த மேல இவளுங்களும் வந்துடுறாளுங்க புர்காவை மாட்டிக்கிட்டு. மேடையில் பேச தெரியும் அல்லது டீச்சரு உஸ்தாபி அப்படி வந்துடுறாங்க. மாணவியின் மௌலூத் மீலாவதை யாராவது மறுக்க வெறுக்க ஆரம்பித்தால் ஷைத்தானின் உரு அவர்களின் மூலம் வெளியாகின்றது என்பதை இந்த சமுதாயம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இதெல்லாம் காலம் தொட்டு ஒரு குழப்பத்தை குழப்பிட்டு வர்றான். இப்போ ரபீல் வந்துச்சா ரசூலுல்லாஹ் பற்றி மீலாது மௌலூது கூடாதுன்னுவான். ரபீல் ஆஹிர் வந்துச்சா கௌசுல் ஆலத்தை பற்றி நாதாக்களை பற்றி கூடாதுன்னுவான். ஜமாத்துல் அவ்வல் ஆஹிர் வந்துச்சா வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அது கூடாது இது கூடாதுன்றான். ரஜப் வந்துச்சா பிற 17 ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனது இல்லைன்னுவான். ஷாபான் வந்துச்சா புது கணக்கு போடுறது கரெக்டாக 15வது நாள் அல்லாவுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்புடைய நாள் இல்லைன்னுவான். ரமலான் வந்துச்சா அட பொசகட்ட பயல்களா சிரிக்கிகளா நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ரமலானில் தொழுக கூட 10 ரக்காயத்துறான் 12 ரக்காயத்துன்றான். நீ தொழுகாமல் போடா எடுபட்டப்பல. அந்த இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஆகுமாக்கப்பட்ட விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக வெளிவந்திருக்கின்ற பொழுது இது பலகீனம். என்னடா பலகீனம்? நீ தாய் வௌத்தருந்து வந்து பேலாமல் உன்னைய கழுவாமல் நஜீஸோட போட்டு வச்சுருந்தாங்களே அதுதான் பலகீனம் நீ பிறந்தது. குர்ஆன் ஹதீஸை ஆய்வு பண்ணுகின்ற நிலை, அந்த மூலங்களை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய தன்னுடைய அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு இடத்துல விட்டுட்டு உன் வேலையை நீ பார்க்கணும்.
எல்லா வேலையும் ஒருத்தன் பார்க்கவே முடியாது. என்ன எதுக்கெடுத்தாலும் கூடாது கூடாது கூடாதுன்னா நான் சொல்கிறேன், கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு பொண்டாட்டியை நீ உறவு கொள்ளாதரா, கூடாதுரா. ஏன் அதுக்கு ஒரு குர்ஆன்ல ஆதாரம் தரவா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வகல்லு அப்சாரக்கும் வஃபது ஃபுரூஜக்கும், இதோட நின்று இந்த ஆயத்தில் அடுத்த ஆயத்துக்கு போவாதே. நீ உன்னுடைய கண்ணை அபத்தை பேணிக்கின்றான். பேணிக்கணும்ல, கல்யாணம் முடிச்சவன போயிடுறிய நீ. அப்போ நீ மிக பெரும் ஜோதியாகிய அகிலத்தின் தலைவராகிய ஈருலக சர்தாராகிய செய்துல் காயினாத் என்னுடைய உயிருக்கு மேலான நபியை பற்றி அது கூடாது இது கூடாது என்று சொல்வதற்கு எந்த பயலும் மொட்டை பயல்களுக்கு அனுமதியே இல்லை. அப்படி சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தின் பேரொளி மினுமினுக்க மின்னவில்லை என்பதுதான். குலு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லிட்டு உடல விளங்குதா? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாய் நிறைய லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம் நாக்கில், ஆனால் முகமது ரசூலுல்லாஹ் அண்டி வரைக்கும். அண்டி சுருங்கினால் உண்டி சுருங்கினால் ஞானம் பிறக்கும். நீ உண்டியும் சுருக்கிறதில்லை, மனோ இச்சையும் சுருக்கிறதில்லை. அப்போ நீ அதை நிறைஞ்சா நெப்பிக்கிட்டு எங்கே போவே? அண்டிக்கு உள்ளதை தான் நீ பார்ப்ப. மனிதனின் ஆசை தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு மகா துர்காலியாக இருக்க தவிர அதை சிந்திக்கும் ஆற்றல் சமூகத்திற்கு இல்லை. ரபீல் அவல் பிறந்தவனையே நாம் சொன்னோம், மௌலூத் ஷரீஃப் ஓதுங்க வீட்டில், மகரிப் டு இசா, இசா டு மகரிப், ஏதாவது ஒரு வக்து ரொம்ப டைம் கிடைக்கலையா அப்போ தான் ஃப்ரீயான நேரம், இல்லைன்னா லவர் தொழுதுட்டு ஓதுங்க. இந்த 12 அடி பைத்துக்கள் நீங்கள் ஓதும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வுடைய கருணையும் உங்களுடைய இல்லம் நோக்கி பாய்ந்து ஆலப்பறித்து ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் அந்த காலத்தில் வீட்டுகளில் 12 மௌலூது ஓதுவாங்க. 12 நாள், 13ஆவது நாள் அல்லது 15 வசதிக்கு ஏற்ப பொருளாதாரத்தை சேர்த்து நல்ல உணவுகள் சமைத்து ஏழைகளுக்கு கொடுத்து அந்த மாநபியின் ஆறாவார பாடல்களை கேட்டு பைத்துகளை கேட்டு அவர்கள் கண்ணீரிட்டு அழுது துவா செய்வாங்க. இதை சிந்திக்கணுமா இல்லையா? 8 டே, 11 டே, டெத்து டே, அம்மா டே, மனைவி டே, அக்கா டே எல்லாம் கொண்டாடுறீங்க. எங்கே கொண்டாடுறீங்க? எவன் பிரியாணி காய்ச்சறான குண்டியை சொரிஞ்சிட்டு பிஸ்மி சொல்லாமல் அரிசியை போட்டு காய்கறியை எடுத்து அவன் கடையில் போய் ஆர்டர் கொடுத்து திங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் கூடுமா? அதே மாதிரி மண்டபங்களையும் அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி பயான் போடுறீங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் கூடுமா? ரசூலுல்லாஹ் எங்கே செஞ்சாங்களோ அங்கே செய், அதுதான் சரியா. நீ மார்க்கெட்டில் போகணும்டா. பொம்பளைங்க யாரும் முன்னால் உட்கார வைக்கக்கூடாது. முன்னால் பொம்பளையை போஸ் கொடுத்து ஃபோட்டோ கொடுத்துக்கிட்டு பேசுது, நீ வேடு கட்டி உட்காந்துருக்க. பிரியாணி தேக்ஸாவில் கடைசியில் தம்முடா வேடு கட்டின மாதிரி. உங்களுக்கு யார் சொன்னது கூடாது? ஓதுங்கள் கூடும். இப்போ நாம் அனுமதி தர்றோம். நீ ஓதவில்லையானால் உன்னுடைய குதவலையினுடைய புடியை இறுக்கி அல்லாஹ் பிடிச்சிருவான். ஞாபகம் வச்சுக்க. நீ எவனா இருந்தால் டோன்கர், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. டோனர் இல்லாதவன் நீ. மாணவியை பார்த்து மீளாதை பார்த்து ரபீல் அவ்வளுடைய வசந்தத்தை பார்த்து உனக்கு பொறாமை என்று சொன்னால் அங்குதான் ஒரு விஷயம் விளங்குகின்றது. யூத கிறிஸ்தவர்கள் நபியை வெறுப்பதை போன்று நீ வெறுக்கக்கூடிய ஒரு கால சூழல் அங்கே வருது. என்ன எதுக்கெடுத்தாலும் கூடாதா? நான் எத்தனை மாதம் சொன்னேன்? 1 மாதம் கூடுன்னு நீ சொல்லியிருக்கியா? நீ இல்லை ஆலிம் பட்டத்தையும் பற்றிக்கிட்டு மூஞ்சியில் ஒட்டிக்கிறானுங்க. நாங்கள் அங்கே வேணும் இங்கே வேணும் தோலாம் துருத்தியான். ஆலிம் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்களும் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்வதும் ஆலிமுல் கைபி வஷஹாதா, கைபை அறிந்தவன் அல்லாஹ் தான்டா. நீ ஏண்டா கூடாதுன்ற? நம்ம கூடுன்றதுக்கு இஸ்லாத்தில் குர்ஆன்லே ஆதாரம் தர்றோம். விவாதத்திற்காக வீண் முறைச்சலுக்காக விவாதம் பண்ணினால் வாதம்தான். வாதம் எவனுக்கு தப்பிச்சதாக சரித்திரமே இல்லை.
ஒன்று கை காலை இழுத்துக்கிறோம், இல்லை காலை இழுத்துக்கிட்டு படுத்த படுக்கையில் இடுப்போடு கிடப்பான். அதுதான் மார்க்கத்தை அடகு வைக்கக்கூடிய அறக்கிற்கர்களுக்கு உதாரணம். நாம சிந்திக்கணும், என்ன பயான்? இப்போ வாயில சொல்றதெல்லாம் பயானா? இப்ப நாம செய்வது அறிவுறுத்தல். மீளாது கூடுமா? கூடும். மௌலூது கூடுமா? கூடும். மாணவியின் மீது நாம் விமர்சையான உணவுகள் தயார் செய்து பல பேருக்கு சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து அவை இந்த நேரத்தில் நாம் ஒரு துவா செய்யலாமா? கூடும், தாராளமா. நீ செஞ்சு பாரு. முதல்ல மூதாதையர்கள் இடம் வாங்கினா துவா ஓதுவாங்க, நிலைகள் வைத்தா துவா ஓதுவாங்க. இதெல்லாம் கூட இருந்தால் அவன் என்ன அங்கே போய் இதாக கும்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கானா? அல் ஃபாத்திஹான்னு ஓதுறான், யாசின் ஓதுறான், தரூது ஷரீஃப் ஓதுறான். எதுக்கெடுத்தாலும் கூடாது 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 கூடாதுண்டா, நாத்த பீப்பையை சுமந்து திரிகின்ற உனக்கு, நாத்த ஓடையில் சொருகி பிள்ளைகளை பெருக்கின்ற உனக்கு, நறுமணமாகிய கஸ்தூரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சிந்திக்கும் ஆற்றல் எங்கே வரப்போகின்றது? அறிவை இழக்காதே, மடையனாக மலர்ச்சியாக மாறாதே, சொல்வதை சரியாக கேள். அல்லாஹ் தனது அருள்மறையிலே குறிப்பிடுறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன். நாம் ஒரு நபியை அனுப்பினோம். அதாவது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை 124,000 நபிமார்கள் வாழையடி வாழையாக வரிசையாக கிரமமாக கிதாபுகள், சூஃபுக்கள், வேதங்கள் கொடுக்கப்பட்டு அனுப்பிக்கொண்டே இருந்தான்ல. அந்த நபி என்ன செய்வாங்க? ரசூலம் மின்கும், உங்களில் நின்றும் தான் நான் மனிதனை ரசூல்ல அனுப்பினேன். எத்ரு அலைக்கும், அந்த ரசூல் வந்த பிறகு உங்களுக்கு நான் அனுப்பிய காரணத்தை சொல்வார்கள். ஆயாத்தினா, குர்ஆனை விளக்குவார்கள். ஒய் ஜக்கிக்கும், உங்களை தரித்திரியம் பிடிச்ச உடம்பிலிருந்து நீக்கி பரிசுத்தப்படுத்தி பேரொழியாக மாற்றுவார்கள். ஒய் அல்லிமுக்கும் உல் கிதாப், வேத கிரந்தங்களை முன்னால் உள்ளதை நம்பி கடைசியாக உள்ளதை செயல்படுத்தும்படி உங்களுக்கு அறிவுறுத்துவார்கள், வலியுறுத்துவார்கள். வல் ஹிக்மா, ஞானங்கள் விஞ்ஞானங்களை கற்றுக் கொடுப்பார்கள். இப்போ நாம் கற்றிருக்கிறது இல்மு தான். ஞானம் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது. இந்த ரெண்டை தொடாமல் எதுக்கெடுத்தாலும் கூடாது 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 அப்படின்னு சொன்னால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் பிறந்த பிறவியாக தான் இருக்க முடியும். இன்னின் அவனுக்கு பேர் அரபியில், தமிழில் சொன்னா நம்பர் 9, S9. எத்ரு அலைக்கும் ஆயாத்துனா வயுஸக்கிக்கும் வயுஅல்லிமுக்குமுல் கிதாப் வல் ஹிக்மா. இத்தனை விஷயம் என்ன? பரிசுத்தப்படுத்துறது, கிதாபை கற்றுக் கொடுப்பது, ஹிக்மத் ஞானங்களை விளக்கி வைப்பது. இது மாத்திரமல்லாமல் வயுஅல்லிமுக்கும் மாலம் தகூனு தஅலமூன், நீங்கள் அறியாததை ரசூலுல்லாஹ் நபிமார்கள் விளக்கி வைப்பாங்க. இப்போ விளங்கிக்கிடுச்சா? மேரி பிஸ்கட் திங்க வழி இல்லாதவனெல்லாம் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டான். மௌலூது கூடாது, மீளாது கூடாது. மௌலூதில் நாங்கள் மேரி பிஸ்கெட்டும் கொடுப்போம், பேரிச்சம்பழமும் கொடுப்போம், நேந்திரம்பழமும் கொடுப்போம். வேணுண்டா வந்து வாங்கிட்டு போ தபுருக்கு. அப்படித்தான். மௌலூது கூடுமா, அது கூடுமா? என்னடா தலைப்பு பேசுகிறீங்க? கேட்க ஆள் இல்லைண்டா. எல்லாம் தோலை முன்னால் தான் உரிப்பான். அல்லாஹ் உரிக்க ஆரம்பித்தா குண்டி பக்கம் இருந்து உரிச்சிருவான் தோலை. எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை பண்ணிப்பார். மௌலூது மீளாது கூடுமா? கூடும். அதனால் வரக்கூடிய பெனிஃபிட், பிரயோஜனங்கள் என்ன? அதனால் அல்லாஹ் தரும் மானியம் என்ன? ஒரு சின்ன ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர. இதை விட என்னையா வேணும் மௌலூதுல? அல்லாஹ் மாணபிக்கு வழங்கிய அருள் கொடைகள் இருக்கே, கடல்களின் ரகசியங்களை விட பன்மடங்கு அதிகமான ரகசியம். அது யூமினூன பில் கைபு வ யுகீமூன ஸலா. ஆரம்பத்தை சொல்லிட்டான் உனக்கு அல்லாஹ். கைபை ஈமான் கொள்ளணும், தொழுகணும்.
வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்த ரிஸ்கை செலவு பண்ணணும். ஏன் பண்ணுறீங்க? பொலாண்டு பண்ணுறீங்களே, யார் பண்ணுறீங்க? வாங்கி வாங்கி வீடு தான் கட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு கட்டினாங்களா? வா அந்த சுன்னத்துக்கு. கடியாரம் போட்டாங்களா? பெயிண்ட்டு போட்டாங்களா? கோட் சூட்டு போட்டாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை நீ வாழ்ந்தால் உனக்கு புரியும். நீ யூதன் கிறிஸ்துவன் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு, அமெரிக்க மாதிரி வாழ்ந்துக்கிட்டு, இல்லாததெல்லாம் சொல்லிட்டு கேட்டால் நாங்கள் இது படிச்சிருக்கோம், லேப்பு படிச்சிருக்கோம், டாப்பு டே உன் லேப்பு டாப்பை எங்களால் ஆஃப் பண்ண முடியும். நல்லா விளங்கிக்க. லேப்புக்கும் டாப்புக்கும் கரண்ட்டு தேவை. ஓ டாப்பை அல்லாஹ் ஆஃப் பண்ண, ரசூலுல்லாஹ் ஆஃப் பண்ண நாடி விட்டால் குன் ஃபயக்கூன், அவ்வளோதான், படுத்துருவேன் கோமா ஸ்டேஜ். இந்த கரண்ட் உனக்கு வராது. ஞானத்தின் மெஞ்ஞான கரண்ட் வராது. பி கேர்ஃபுல், உஷாரா வாழ். இஸ்லாத்தை எள்ளி நகையாடாதே, எளியவர்களுக்கு உதாரணம் காமிக்காதே. அதுதான் இஸ்லாத்தினுடைய மூலம். எனவே மீலாது மௌலுத் ஒரு நாள் அல்ல, இந்த மாதம் மற்றும் அல்ல, மாதந்தோறும் மாணவியின் மீது செலவாத்தும், நிர்தினமும் செலவாத்தும், பிறகு ரபீல் ஆகிர் மாதத்தில் கௌசுல் ஆலத்துடைய மௌலூது ஷரீஃபும் போது நீங்கள் அல்லாட்ட துவா கேளுங்க. அதில் என்ன இருக்குன்ற அந்த மூலத்தை உங்களுக்கு விளங்கலை. சிறுக்கு உன்னை காமிச்சிக்கிட்டு சிறுக்குன்னு ஆடுவான். இப்போ உதாரணமாக அந்த ஷம்சுன் அந்த பதருன் அந்த நூறுன் ஃபவுக்க நூரி, ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லக்கூடிய அடி. இதில் என்ன நீ சிறுக்க கண்ட? இது சிறுக்குன்னு நீ சொன்னால், ஓ பட்டாட்டி கிட்ட உட்காந்து நீ ஐ லவ் யூன்னு முத்தம் கொஞ்சுறதும் சிறுக்கு. ஏன்? வகல்லு அபசாரக்கும் வௌஃபது ஃபுரூஜக்கும் ஓ அன்சித்தூல் ஆல்லக்கும் துரகமுன்னு அடுத்த ஆயத்து. உனக்கு தான் தர முடியும்னு நினைக்கிறியா? எடுத்து கொட்டுனா பிஞ்சு போயிடும் உனக்கு. கடலில் இருக்க வரைக்கும் மீன் வாழலாம், திடலில் வந்துட்டா 8 மணி நேரம் தான் கணக்கு, 9வது மணி நேரம் துர்நாற்றம் அடித்து போயிடும். அதுதான் நீ ராவு படுத்துட்டு காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கும் போது உன் வாயை உன்னுடைய பின்பாகத்தை மோந்து வாத்தினா ஓ பொண்டாட்டியே செவிக்க மாட்டான். அப்புறம் என்ன பெருமை? லவ் பண்ணுவாளா மோந்து பார்த்துட்டு? இதை விட உதாரணம் நீ தான் சொல்லணும். ஏன் அப்படின்டா, நஜீஸ் வாய்க்குத்தான் உதாரணங்கள் நிறையா வரும். நல்லா விளங்கிக்க. ரசூலுல்லாவின் மீது ஒரு தடவை செலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 முறை செலவாத்து சொல்கிறான். அல்லாஹ் 10 முறை சொன்னால் மலக்குகள், படைப்பீனங்கள் பல 100 மடங்கு செலவாத்து சொல்லுது. இதுதானே ரபீல் அவல்ல சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். இதை நீ ஒரு தடவை சொன்ன, 3 தடவை மடக்கி ஒரு தடவை இந்த செலவாத் சல்லி வசல்லிமோட உனக்கு சுவர்க்கத்தில் மிக பெரும் பங்குண்டு. அந்த பங்கின் விலை என்ன என்பதை எவனாலும் சொல்ல முடியாது. எழுதி வச்சுக்க. உனக்கு விலங்கலண்டா வா, அங்கே வாதாடு அல்லாவுடைய கோர்ட்டில். இவன் சொன்னான் இது உண்மையா, அப்போ நான் பிடிச்சிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ உங்களுக்கு விளங்காது. ஏண்டா நாங்கள்லாம் ஃபக்கீர்களாக இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் வேடமிட்டு நடித்து தலப்பா கட்டி காரிலையும் இதுலையும் கோட் ஷூட் போட்டு நாங்கள் சொல்லலை. ஒரு மூலையில் உட்காந்து ஒடிஞ்ச பென்சிலில் உட்காந்து பேசுகிறோம். யாராவது மறுத்த எழுதி வச்சுக்க, டேட்டா போட்டு செத்த பிறகு வா அல்லாவுடைய மகிஷரில் வாதாடி. இவன் இப்படி சொன்னான் ரசூலுல்லாஹ் பற்றி. ஆமாடா ரப்பி சொன்னேன். இதுக்கு அல்லாஹ் ரசூல் சாட்சி, நபிமார்கள் வலிமார்கள் சாட்சி. அல்லாவே போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ். தெரியாததை மூக்கை நுழைத்து விளையாடாதீர். வல்ல ரஹ்மான் இந்த போஸ் கொடுத்து வேடு கட்டி பேசக்கூடிய அஜரத்துகள் என்று குறிப்பில் பேசக்கூடிய அறக்காக்கைகளுக்கும் அறிவை இழந்து ஆதாரம் காட்டுகின்ற அறிவிழிகளுக்கும் தான் மிகப்பெரிய உஸ்தாதி பி என்று
பிஏ படித்து பீல கை வச்சானா அந்த கதையில் ஓதி செய்யக்கூடியவர்களுக்கும் மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. மாணவியின் விஷயத்தில் விளையாடாதீர். அல்லாஹ்வுடைய நபியை இழிவாக நினைக்காதீர். மௌலூது மீலாதை கொண்டாடுங்கள். மாணவியின் பேரால் உணவுகள் சமைத்து கொடுங்கள் ஏழைக்கு. முதல் ரசூலுல்லாஹ்ட்ட பேசினா காணிக்க வச்சுட்டு தான் போகணும். குர்ஆனில் சட்டம் இருக்குது. பிறகு நாசிக் மன்சூஹாக ஆக்கப்பட்டது. எல்லாமே வசதி இல்லை. சஹாபாக்களில் யார் வசதியோடு வாழ்ந்தா? அப்படி பார்க்க போனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய குடிசையில் 2 வாசை. தலைவாசலின் பக்கம் கூட உமர் இப்னு கத்தாப் போக அஞ்சுவாங்களாம். நாம் ஏழ்மையான வாழ்க்கையில் இருக்கோம். குனிஞ்சு சின்ன வாசை வழியாக பின்னால் போனால் போதும்ண்டு. அப்படி வாழ்ந்த குலஃபா ராஷிதீன்களின் வம்சங்களாக வாழுகின்ற நாம் ஒக்கத்த நிலைகளில் மாணவியை பற்றி குறை கூறுவது அரை நிறை நிர்மூடர்கள் அல்ல, விளங்கா ஞான மெஞ்ஞான கண் கொண்டு பார்க்க முடியாத குருட்டு கபோதிகளாக நாம் வாழ்வதை விட கல்வியை கற்றாவது நாம் நம்மளுக்கு தெரிஞ்ச அமல்களை செய்ய வாய் மூடி நிறைவோடு அல்லாஹ் ரசூலை அஞ்சிக் கொள்வோமாக. இந்த புனிதமான மீலாத் மௌலூதுடைய சுப செய்தி நன்னாள், மீலாது ஷரீஃபினுடைய நாளை மாணவியருடைய நிலைகளில் அதி விமர்சையாக மக்கள் கொண்டாட இருக்காங்க. அந்த நாளுடைய வாழ்த்துக்கள் எல்லோரும் நோய் நொடி இன்றி ஹயாத்தோடு தலை நிமிர்ந்து ஈமானை நிரப்பமாக ஆக்கி மாணவியின் மௌலூத் மீலாதில் நாம் பங்கு கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழ அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். இதன் பொருட்டால் முழு உலகத்தில் உண்டான அகப்புற நோய்களை அல்லாஹ் நீக்கி இஸ்லாமிய சமூகத்தை வெற்றிக்குரிய சமூகமாக ஆக்கட்டும். ஏனைய மக்களுக்கு ஒன்றுபட்டு வாழும் தகுதியுடைய மக்களாக ஆக்கி வைக்கட்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். மீலாதின் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.